சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்க திரைப்படம் தான் கருப்பு திரைப்படம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கருப்பு திரைப்படத்துல? வாங்க பார்க்கலாம். நீண்டகால எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த திரைப்படம் தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட அறிவிப்பு வெளியான முதல் நாள்ல இருந்தே இந்த திரைப்படத்தோட பெயர், அப்புறம் இந்த திரைப்படத்துல இருந்து வெளியான போஸ்டர்கள் மூலமா படக்குழு நிறைய எதிர்பார்ப்புகளை பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தை பத்தின டாப் டாக்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஹைப் படம் வெளியானதுக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரையில இந்த படத்துக்கான மேக்கிங் ஸ்டைல், அப்புறம் இந்த படத்துல இருக்கிற தொழில்நுட்ப காட்சிகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில சோஷியல் மீடியால பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பின்னணி இசை, மேலும் இந்த படத்துல சேர்த்திருக்க தொழில்நுட்ப காட்சிகள், ஒளிப்பதிவு எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயமா பதிவாகி இருக்கு. படம் வெளியான சில மணி நேரங்கள்ல எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல படத்தின் முக்கிய காட்சிகள் மற்றும் வசனங்கள் ட்ரெண்டாக ஆரம்பித்தது. படத்தில் நடித்திருக்கும் நடிகர்களின் யதார்த்தமான நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டிருக்கு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோக்களை பார்க்கும்போது குடும்ப ரசிகர்களை விட இளைஞர்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்ததா சினிமா ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். அண்மையில் வந்த கமர்ஷியல் படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு அப்படின்னு பலராலும் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அது மாத்திரமல்லாது படத்தின் வேகம் சில இடங்கள்ல சற்று குறைவா இருக்கிறதாகவும் ஒரு தரப்பு ரசிகர்கள் சொல்லி வராங்க. இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சிங்க் சவுண்ட் முறையில படமாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது தியேட்டரை நம்ம கேட்கும் வசனங்கள் டப்பிங் பேசப்பட்டவை அல்ல அப்படின்னும், படப்பிடிப்பு தளத்திலேயே நேரடியா பதிவு செய்யப்பட்டவை அப்படின்னும் கூறப்படுது. படத்தின் பெயருக்கு ஏத்தா போலவே ஒளிப்பதிவாளர் இந்த படத்துல லோ லைட் சினிமாட்டோகிராஃபி நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதாவது அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் இல்லாம நிலமொழி மற்றும் தீப்பந்த வெளிச்சத்திலேயே பல முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. படத்தின் நாயகன் சூர்யா இந்த கருப்பு கதாபாத்திரத்துக்காக பல மாதங்கள் கிராமப்புற வாழ்வியலை உற்று நோக்கி பழகி இருக்காரு. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட காட்சிக்காக சுமார் 15 நாட்கள் மொட்டை மாடியில வெயில்ல தனது உடல் நிறத்தை மாற்றிக்கொண்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இயக்குனர் இந்த படத்துல ஆங்காங்கே பல குறியீடுகளை வச்சிருக்கிறாரு. உதாரணமா படத்தின் வரும் காகம், கருப்பு நாய் அல்லது இருண்ட நிழல்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் விதமா செதுக்கப்பட்டிருக்கு. கருப்பு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் படமாக்க சுமார் 200 துணை நடிகர்கள் பயன்படுத்தப்பட்டார்களா. ஒரு சிறிய கிராமத்தை தத்ரூபமா உருவாக்கி இரவும் பகலுமா 10 நாட்கள் ஷூட்டிங் நடந்திருக்கு.